பாருங்க, நிறைய பேரு நான் எந்த ஊருன்னு கேக்குறீங்க. நான் திருக்கோவிலூருக்கு பக்கத்துல வடமருதூர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு வடமருதூர்ல யாருமே ப்ரொஃபைல் லைட் எந்த வீட்டுக்கு போட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆசை, எங்க ஊர் பொடாரி கோவிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே நான் ஊர்ல இருந்தேன்னா பொடாரி கோவில் பக்கம் வராத நாளே இல்லைங்க. நான் பிறந்தது என்னமோ வடமருதூர்ல தான், ஆனா வளர்ந்தது எல்லாமே இந்த கோவில்ல தாங்க சொல்லுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே எங்க தாங்க சுத்திட்டு இருக்கேன். நீங்க பாக்குற எல்லா வீடியோக்குமே நான் இங்க இருந்து தான் வாய்ஸ் கொடுக்குறேன். பொடாரி அம்மன் கோவில்ல இருந்து தாங்க இந்த வீடியோக்குமே நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இதுதாங்க நம்ம வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குற இடம். நம்ம திருக்கோவிலூர் எலக்ட்ரிஷியன் சார்பா இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ப்ரொஃபைல் லைட்டை நம்ம பொடாரி கோயிலுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டோங்க. இதுவே நான் லாங்கா போடலாம்னு நினைச்சேன், ஆனா நிறைய பேர் கோவில்ல உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மீட்டர்லயே நான் ப்ரொஃபைல் லைட்டை போட்டு கொடுத்துட்டேங்க. வடமருதூர்ல ப்ரொஃபைல் லைட்டை பத்தி யாருக்கும் தெரியல. நான் பூசு கணத்தை மட்டும் அரைஞ்சு தாங்க உடைச்சிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீப் லைட் குண்டு பல்பு உள்ள எதுவுமே போடலங்க. இதோட அவுட்புட்டை மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு வெளிச்சம் அடிக்குதுன்னு. வெறும் 6 மீட்டருக்கு மட்டும் இந்த அளவுக்கு வெளிச்சம் அடிக்குதுன்னா 20 மீட்டர்லாம் ப்ரொஃபைல் லைட் போட்டா எந்த அளவுக்கு வெளிச்சம் அடிக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வடமருதூர்காரங்க நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருந்து நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் திருக்கோவிலூர் எலக்ட்ரிஷியன். அடுத்த வீடியோல பாருங்க.